हरिबोल महाराज दंडवत प्रणाम। ஸ்லோகங்கள் அல்ல, மாதவேந்திர புரிபாதா இருந்த ஆச்சாரியர்கள், கபடிய வைஷ்ணவருடைய மும்மூர்த்திகள் சொல்லப்படுகிற நடப்பம சிவா சியாமானந்த பண்டிட் இவங்களுடைய எழுத்துக்கள் பூராமே எல்லாமே அதாவது புல்லாங்குழல்ல என்ன வெளிப்பட்டதோ அதை அப்படி வார்த்தைகள் ஆக்கியிருக்கிறாங்க. புல்லாங்குழல் அந்த இதய ராகத்தை, கிருஷ்ணருடைய இதய ராகத்தை வெளிய ஒழிக்கு, மனசுல உள்ளதுதானே வெளியே வரும். மாதிரி பகவானுடைய இதய ராகம் பக்தர்களை குறித்த ஒரு உருகல், அந்த உருகல் நாதமா வருது. அந்த நாதத்தை வார்த்தைகள் வடிவமாக்குறாங்க. மகாபிரபு பின்னாடி அவருடைய கட்டளையின்படி அவருடைய சீடர்கள் அந்த பாரம்பரியம் எல்லாம் அதை செய்யுது. அதனாலதான் இந்த வார்த்தைகள் உலகம் பூரா ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அதுக்கு முன்னாடி சைதன்ய காலத்துக்கு முன்னாடி அப்போ எல்லாம் பக்திங்கிறது எப்பவும் இருக்கு. ஆனால் சகஜமா அது விநியோகமாகி எல்லாரும் அதை சுவைக்கிற மாதிரி ஆக்குனது மகாபிரபு அவருடைய அடியார்கள் தான். அதுக்கு முன்ன அந்த வாய்ப்பு தரப்படலாம். அவங்கவுங்க பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இதுதான் பக்தி தான். எதுலையுமே ஒரு தேர்ந்தவரா இருக்கணும், நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னாச்சுன்னா ஏற்கனவே அந்த தகுதியில இருக்கிறவங்க கிட்ட நாம போறோம். அதே போலதான் குருவெல்லாம் அந்த தகுதியில இருக்கிறார். அவங்க அந்த விஷயத்த சுவைச்சவங்க, அதுல ருச்சி கண்டவங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஓவியர்கள் மனப்பாங்கு எப்படி இருக்கோ, மற்ற பாரம்பரியங்கள்ல பலராமர் தான் கூறும். மற்ற பாரம்பரியம் நம்ம இதுல தோற்றத்துல பலராம், ஆனா பாவனையில குருவா இருக்காங்க. அதனால அந்த கோபியர்கள் எப்படி கண்ணன்ட்ட உருகுனாங்களோ, தவிச்சாங்களோ, அதெல்லாம் இவங்க அந்த பாடல்கள்ல கொண்டு வந்தாங்க. வார்த்தைகள்லாம் அப்படித்தான் இருக்கு. யோக்கியாதே விசாரே விச்சனாகி பாய் துமாரா கருணாசார ஒரு பாட்டு அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா, எனக்கு யோக்கியதை கிடையாது, ஆனா எப்படி எப்போ பக்திங்கிறதுல நான் இருக்கேன்னா உங்க கருணை தான் அதுல ஐயம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. யோக்கியதைகளை விசாரிச்சு பார்த்தா ஒண்ணும் கிடையாது, ஆனா உங்க கருணை தான் இருக்குது அப்படின்னு பாடுறாரு. இதே போல கிருஷ்ண சைத்தன்யா பிரபு தயா கரமாரி அதுல நரத்தமர் அவங்க எல்லாம் பாடுற போது அவர் என்ன பாடுறாருன்னா, சைதன்யத்தை இப்படி ரொம்ப தூசிகள் கலந்த தானியத்தையோ ரவையோ சலிக்கிற போது திரும்ப திரும்ப சலிப்பாங்க. ஏன்னா நல்லது அங்க மாற்றிட்டு வேண்டாம், அதெல்லாம் வந்துடணும் சலிப்பாங்க. அப்படிலாம் 1000 தடவை சலிச்சாலும் நல்லடைய தாண்டாத ஜீவன் தான் அப்படிங்கிறார். ரொம்ப நோயாளிக்கு வைத்தியர் எங்கேயும் போகாம கூடவே இருந்தா தான் வேற வழி இல்லை. அது மாதிரி நான் பௌதிகத்துல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். அதனால சைத்தன்ய மகாபிரபு நீங்க என் கூடவே இருங்க அப்படின்னு பாடுறாரு. சைத்தன்யா பிரபு தயா நம்ம பாட்டுல அவர் அப்படி பாடுறாரு. அந்த குருவை கொண்டாடி ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்ம இதுல நிறைய ஆச்சாரியர்கள் அதை காட்டலாம். ஏன்னா குரு நினப்பில்லாத செயல்கள் எல்லாம் வியர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியர்த்தம்னா அனாவசியமானது, அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம்.
குருவுடைய பார்வைக்கு நாலேஜுக்கு அப்பாற்பட்ட செயல் அத்தனையுமே வந்து அனர்த்தம். அப்போ அர்த்தத்தோட இருக்கணும். அர்த்தத்தோட இருந்தா அதுக்கு வந்து அறம் பொருள், பொருள் தான் அர்த்தம்னு சொல்லப்படும். அதுக்கடுத்து தான் இன்பம், சந்தோஷம். அதுக்கப்புறம் விடுபடலாம். இதுதான் அந்த முறைமை, நிறைய முறை. இதுதான் இந்த கிரம முறை. அறம் பொருள் இன்பம் பேரு. முதல்ல பாகவத தர்மம் என்னன்னு தெரிஞ்சு அதுபடி வாழணும். அதுக்கடுத்து என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு சந்தோஷமா இருக்கணும். கிடைக்காத நினைச்சு ஏங்குறது, பின்னாடி ஓடுறது, அதெல்லாம் வந்து நிம்மதியை கெடுக்கும் போது தர்மத்துல மனசு இருக்காது, உண்டாராது. ஜெபம் பண்ணும் போது அதை கெடுக்கிற விஷயங்கள் பூரா எதிர்பார்ப்பும் ஏக்கமும், இது ரெண்டும் தான். ஆனா திருப்தியா இருக்கிற மனசு நிம்மதியா ஜெபம் பண்ணும். அந்த திருப்தி வந்து வெளியே இருந்தெல்லாம் வராது. ஒரு மன நிறைவு இருக்கும். மனதுல என்னுடைய முன்னேற்றத்துக்கு சம்பந்தமானதை மட்டும் நான் யோசிச்சுட்டா நிம்மதி இருக்கு. அதுல வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்றம்லாம் வராது. ஆனா கண்டதெல்லாம் ஆசைப்படுறதுங்கிறது என்னதுன்னா, 10 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் வந்து அவர் கையில அவல் வச்சிருக்கிறார். அவர் வந்து கண்டதெல்லாம் ஆசைப்படுற விரும்புறார். கண்டதெல்லாம் நிறைய வெட்டி பேச்சு அது இதுன்னு சொல்லி கிருஷ்ணருக்கு சம்பந்தம் இல்லாததுல எல்லாம் வாய வைக்கிற விரும்புறாருன்னு வச்சுக்கலாம். அவள் சாப்பிடுறான், அவள் மட்டும் அவன் வாய்க்கு போதும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 10 பேர்ல மீறி எல்லாருக்கும் அந்த ஆள் சொல்றான், என்கிட்ட ஒரு வாளி நிறைய அவல் இருக்கு, நீங்க எல்லாரும் மறக்காம நாளைக்கு பூமி கொண்டு வாங்க, மொத்தமா அதை கலந்துட்டா நிறைய ஆயிரும், ஒரு மூடை ஆயிரும். அவன் 4 பேரும் அதை உட்காந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு வெட்டி வேலை, 4 பேரா ஊதிட்டு இருக்கிறது. இது மாதிரி அனர்த்தம் இருக்கக்கூடாது. பக்தி குணத்துக்காக ஒரு ஓயாம வலியுறுத்துறாங்க. ரூப கோஸ்வாமிகிட்டையும் அந்த கோஸ்வாமிகிட்டையும் சைத்தன்ய மகாபிரபு காமிய கதா அப்படின்னு சொன்னாங்க. உலக கதைகள்ல ஈடுபாடு காட்டாத, எப்போ ஒன்ன வீழ்த்தும்னு தெரியாது. நீ எவ்வளவு பக்தி பண்ணாலும் எவ்வளவு காலம் பக்தி பண்ணாலும் அதை உன்னை கீழே கொண்டு வந்து வச்சிடும். இவங்க பக்தி குணத்தாகவர் அதுக்கு பிரஜல்பான்னு பேர் வச்சிருக்காங்க. பிரஜல்பா அப்படின்னா சம்பந்தம் இல்லாததை பேசிட்டு இருக்கு. அது வந்து ஆத்ம துரோகம். ஆத்மாவுக்கு துரோகம்னா பரமாத்மாவுக்கு அது எவ்வளவு எதிரா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பிரஜல்பா அது கூடாதுங்கிறாரு. இது ஒரு உயர்ந்த மார்க்கம். இது இது ஏதோ பொருட்டுத்தனமா நமக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அதுல இருக்கு, உறுதி இருக்கு. கடவுள்கிட்ட போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தரப்பட்டுருச்சு. ஆனா பயன்படுத்துறது குரு கையில கிடையாது. அப்புறம் வந்து அதாவது தெய்வம் வந்து காட்டும் ஊட்டாது அப்படின்னு நாம தான் பயிற்சிக்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணா. கிருஷ்ணா